ஹை ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷய பாத்திரம்னா என்ன, இது எதனால் அக்ஷய பாத்திரம் என்று பெயர் பெற்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய பாத்திரம்ன்றது இந்து புராணங்களின்படி எடுக்க எடுக்க குறையாமல் வற்றாத உணவை அளிக்கும் ஒரு தெய்வீக பாத்திரம்னு சொல்கிறாங்க. அக்ஷயம் என்பது குறைவில்லாதது அல்லது அழிவில்லாதது என்று பொருள். மகாபாரதத்தில் வனவாசத்தில் இருந்த பாண்டவர்களுக்கு சூரிய பகவான் இந்த பாத்திரத்தை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதன் மூலமாக தான் திரௌபதி பசித்தோருக்கு உணவளித்தார். அதனுடைய முக்கிய அம்சம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவை அள்ள அள்ள குறையாமல் கொடுக்கும் தன்மை உடையது. இது பசி மற்றும் வறுமையை ஒழிப்பதன் அடையாளமாக கருதப்படுகிறது. அக்ஷய பாத்திரம்ன்றது முடிவில்லாத பசி தீர்க்கும் பாத்திரம் என்பது பொருள். இப்போது இந்த அக்ஷய பாத்திரத்தை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் ஃபுல்லாக மஞ்சள் தடவிக்கோங்க. ஸ்ரீம் சொல்லிவிட்டு சிவப்பால் எழுதிக்கோங்க. ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. முதற் கடவுளான விநாயகரை நம்ம மனசில் நினச்சிட்டு ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமியோடைய நாமமான ஸ்ரீம் அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அந்த பானை உள்ள ஃபஸ்ட்டு ஒரு பிடி பச்சரிசி போட்டுக்கோங்க. அப்புறம் துவரம்பருப்பு ஒரு பிடி போட்டுக்கோங்க. கல்லுப்பு ஒரு பிடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமம், அச்சதை இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் துணியை நல்லா அழகாக எடுத்துக்கோங்க. சுத்தமாக அந்த துணியில் மஞ்சள், குங்குமம், ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. புது காயின் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஜவ்வாது இருந்தால் போட்டு மடிச்சுக்கோங்க. 4ஆக மடித்து அதுக்கப்புறமா அந்த பானை உள்ளே வைக்கணும். பானை உள்ளே வைக்கிறப்ப அதற்கும் அச்சதை போடணும். அதுக்கும் மஞ்சள், குங்குமம், அச்சதை போட்டுட்டு புது ரூபா நோட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. 101 ரூபா இல்லாட்டி 501 ரூபா உங்களால் எவ்வளோ வைக்க முடியுமோ புது நோட்டாக இருக்கணும். 500 ரூபா இருந்துச்சுன்னா அது கூட 1 ரூபா வச்சு 501 வச்சு அக்ஷய பாத்திரத்துள்ள வச்சுடுங்க. வச்சுட்டு இதுக்கப்புறமா வாசனை பூக்கெலாம் இருந்துச்சுன்னா மல்லி, முல்லை இது மாதிரி ஏதாவது பூ இருந்துச்சுன்னா அதையும் வைங்க. அதுக்கு மேலே அர்ச்சதை பூவால் அர்ச்சதை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அக்ஷய பாத்திரத்தை ஒரு பிளேட்டில் வைக்கணும், தாம்பளத்தில் வைக்கணும் இல்லைங்களா. அதுக்கு அந்த தாம்பளத்தை ஒன்று எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி அழகாக நீட்டாக எடுத்துக்கோங்க. அதில் அக்ஷதை தூக்கிக்கோங்க. மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் போட்டுட்டு பூவால் அர்ச்சதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சு மகாலட்சுமியோடைய விக்கிரகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியாக தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு அக்ஷய பாத்திரத்தில் நம்ம மகாலட்சுமியை வேண்டுறப்ப கண்டிப்பாக இந்த வருஷம் போல் அடுத்த வருஷமும் அள்ள அள்ள குறையாத செல்வங்கள் உங்களுக்கு சேரும் ஃப்ரெண்ட்ஸ்.